ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா ஒரு செஞ்சுரியை பார்த்தது எப்படி இருக்குது? சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அப்படிங்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் காட்டியிருக்காரு. இந்த கம்பேக் எப்படின்னா இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஓகே ரோஹித் சர்மா பேட்ல இருந்து ரன்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிசிசிஐ ஒரு ஃபோர்ஸான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் ஓடிஐல எப்படி விளாண்டுருக்காரு டில் நவ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவரா இந்த ஃபார்மேட்டை விட்டு போற வரைக்கும் அவருடைய பொசிஷன் அந்த பொசிஷன்ல அவர் ஆடிட்டு தான் இருப்பாரு. ரேஸ் அகைன் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். சேஸ் 2.2 அப்படின்னு சொல்லலாம் இது. அக்ஷர் பட்டேல் ஒரு பவுலர் அப்படிங்கறத விட ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் இது வந்து ஒரு டூ லேட் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அக்ஷர் பட்டேலோடைய கெப்பாசிட்டி அந்த 6-7ல யூஸ் பண்றதை விட நம்பர் 4 and 5ல இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா வந்து ஜடேஜாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இது வந்து யுவராஜ் சிங்கோடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா தான் அக்ஷர் அந்த பொசிஷன்ல பாக்குறேன். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு ஈஸியார் விக்டரி அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் கன்வின்சிங்கான ஒரு விக்டரியை இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ கேமை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்றது, யூஸ்வலாகவே வர்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசுவோம், தென் செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசுவோம். இந்த டைம் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா ஒரு செஞ்சுரியை பார்த்தது எப்படி இருக்குது? அதுவும் கன்சிடரிங் அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு செஞ்சுரி எந்த மாதிரியான ஒரு இதா பாக்குறீங்க நீங்க? ஸோ நிச்சயமா ரோஹித் சர்மாவுக்கு கடந்த ஒரு 4-5 months ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப்பே வந்து ஃபார்ம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆகட்டும், ஸோ அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ். ஸோ இது வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அப்படிங்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் காட்டியிருக்காரு. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போறதுக்கு முன்னாடி இவருடைய ஃபார்ம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா பார்க்கப்பட்டுச்சு. ஒரு கேப்டனா, ஒரு ஓப்பனர். ஸோ அப்படி பார்க்கும்போது இவரும் சரி விராட் கோலியும் சரி டாப் சீனியர்ஸ் 2 பேருமே வந்து ஃபார்ம்ல இல்லாதது சாம்பியன்ஸ் ட்ராஃபில இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஸோ ரோஹித் சர்மாவுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த செஞ்சுரி அப்படிங்கிறது, இந்த கம்பேக் எப்படின்னா இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஓகே ரோஹித் சர்மா பேட்ல இருந்து ரன்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செஞ்சுரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஸ்பெஷல் நாக்கா தான் இதை பாக்குறேன். ஓகே, கூல். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே என்ன சொன்னது என்னன்னா, இப்போ இவரு யாரு ஸ்ரேயஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு முதல் மேட்ச்ல. இப்போ விராட் கோலி உள்ள வர போறாரு, நம்ம தூக்கி போட போறது ரோஹித் சர்மா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெய்ஸ்வால் வந்து டீம்ல இருந்து வெளியே ஏறி இருக்காரு. ஸோ அவரோட பொசிஷனுக்கு விராட் கோலி வந்திருக்காரு. அந்த ஒரு டெசிஷன் நிறைய பேர் என்ன ஒரு கன்ஃபியூசிங்கா பார்த்தாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி அஃப்கோர்ஸ் அவரோட பிரைம் வெல் பாஸ்டஸ்ட் பிரைம் அப்படின்னும் போது ஒரு பாஸ்டா வந்து ஃபியூச்சர் ரீப்ளேஸ் பண்றது வந்து சரியா இருக்குமா? ஏன்னா இப்போதைக்கு கன்சிடரிங் இந்தியா வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஜெய்ஸ்வால் இடத்துல விராட் கோலி போட்டது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு டெசிஷன் இருந்தது. அந்த ஒரு டெசிஷனை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி, ஒரு ஒரு இன்ஜுரி அப்படிங்கறதாலதான் அந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க ஜெய்ஸ்வால் இன் அப்படின்னு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மேபி ஆஃப்டர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விராட் கோலியுடைய ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து சேஞ்சஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ ஒரு ஃபோர்ஸான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் ஓடிஐல எப்படி விளாண்டுருக்காரு டில் நவ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவரா இந்த ஃபார்மேட்டை விட்டு போற வரைக்கும் அவருடைய பொசிஷன் அந்த பொசிஷன்ல அவர் ஆடிட்டு தான் இருப்பாரு. ஸோ ஜெய்ஸ்வால் ஓகே இப்பதான் போன மேட்ச்ல டெபியூ ஓடிஐ கேப்பே வாங்கினாரு. ஸோ அப்படிங்கும்போது ரோஹித் சர்மாவுடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அடுத்து ஆஃப்டர் ரோஹித் சர்மா கண்டிப்பா இருப்பாரு. பட் ஸ்டில் நீங்க கேட்ட மாதிரி விராட் கோலி அப்படிங்கிறது விராட் கோலியோடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்டா திரும்ப விராட் கோலி கொண்டு வந்தது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த பொசிஷன்ல விராட் கோலி தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபார்மை பொறுத்து அண்ட் அவருடைய டிசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, ரைட், கூல். அண்ட் சுப்மன் கில்லோட செலெக்ஷன் வந்தாலே யூஸ்வலாகவே ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி தான் வருது. சுப்மன் கில் எதுக்குப்பா இவர் எடுக்கிறீங்க, இவர் என்ன
விளையாடவே மாட்றாரு, பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் சொல்லும் போதும் பிசிசிஐ தொடர்ந்து பேக் பண்றாங்க. இப்போ பேக் டு பேக் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ODI இருக்கட்டும், செகண்ட் ODI இருக்கட்டும், ரெண்டுலயுமே சூப்பரான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ சுப்மன் கிலுக்கு கோயிங் ஃபார்வர்டு இந்த ஒரு 2 மேட்சஸ்மே எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த ஒரு மேட்ச், இன்னைய மேட்ச் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ பிசிசிஐ சுப்மன் கில்ல பேக் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க ஃபார்மேட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ம். அவர் மேல வச்சிருந்த கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னா, டெஸ்ட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவுட் சைடு ஏஷியா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுதான் பெருசா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லோடைய ஆவரேஜா இருக்கட்டும், சுப்மன் கில்லோடைய நம்பர்ஸா இருக்கட்டும், ஆனா ஒரு ரீசெண்டா விளையாடின ஓடிஎஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் 2023 வேர்ல்ட் கப் அண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த ஏசியா கப் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, சுப்மன் கில்லோடைய அந்த ஒயிட் பால் கேம் லைக் ஓடிஐ வந்து ரொம்பவே சூப்பராக விளாண்டுருக்காரு. ஒரு டபுள் செஞ்சுரி கூட வச்சிருக்காரு. நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கிருந்து இந்த கான்ட்ரவர்சி வந்துச்சு அப்படின்னு தெரியல. சுப்மன் கில்லோடைய ஒயிட் பால் கேம் அப்படிங்கிறது ரீசெண்டா அவர் ஆடின ரெட் பால் கேம் கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்ட் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா, அவர் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணது கூட ஃபார்ம்ல இல்லாத பிளேயர் ஏன் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றீங்க, வேற பிளேயர் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. பட் ஸ்டில் நான் அந்த இடத்துல சுப்மன் கில்லை வந்து பேக்கப் பண்ணேன். ஏன்னா அவருடைய ஓடிஐ கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் டெஸ்ட் ஃபார்மேட். ஸோ அப்படி பார்க்கும்போது சுப்மன் கில் இந்த ஃபார்மேட்ல ஒரு ஃபியூச்சரா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபார்மேட் ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு அடுத்து டாப் பொசிஷன்லயா இருக்கட்டும், இல்ல நம்பர் 3ல வந்து விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த இடத்துல அடுத்து விராட் கோலிக்கு அப்புறம் பெரிய ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபார்மேட்ல கிரியேட் பண்ண போறது நான் சுப்மன் கில்லா தான் பாக்குறேன். ஸோ பிசிசி அவரை பேக் பண்ணதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அண்ட் அவருமே இந்த 2 இன்னிங்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல, பட் ஸ்டில் அவருடைய இந்த ஃபார்மேட்ல அவர் எந்த மாதிரியான பிளேயர் அப்படிங்கறத காட்டியிருக்காரு. ஓகே, குட். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 மேட்சும் இன்னொருத்தரும் நல்லா சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்ரேயஸ் அகைன் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அந்த 50 மறுபடியும் தொட முடியல. ஸோ ஸ்ரேயஸோட இந்த ஒரு டேர்ன் ஆஃப் ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா அவர் வந்து டீம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் தூக்கி போடுறதா இருக்கட்டும், இனிமே ஸ்ரேயஸ் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ மறுபடியும் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறத பார்த்து எப்படி நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலா நான் ரோஹித் சர்மாக்கு அடுத்து நான் பேசணும்னு நினைச்ச பிளேயர் இந்த மேட்ச்ல அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னத்த மேட்சும் சேர்ந்து. என்ன அப்படின்னா ஸ்ரேயஸ் 2.0 அப்படின்னு சொல்லலாம் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஷார்ட் பாலுக்கு பயந்து ஆடுற ஒரு பிளேயர். ஷார்ட் பால் வந்தா விட்டுருவாரு, இல்ல ஷார்ட் பால் அடிக்க போய் அவுட் ஆவாரு. ஸோ ஷார்ட் பாலை பார்த்தா பயந்துட்டு இருக்க ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிருச்சு. ஆஃப்டர் 2023 நம்ம ஓடிஐ பெருசா ஆடல. பட் இந்த ஒரு கேப்ல வந்து அவர் டெஸ்ட் ஃபார்மேட்லயும் பெருசா இல்ல, T20ஸ்ல இருந்தும் அவர் பெருசா விளையாடுறது இல்ல, டொமஸ்டிக் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு 1 இயர் கேப் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்பெசிஃபிக்கா அகேன்ஸ்ட் ஷார்ட் பால் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம். பட் இந்த இன்னிங்ஸ்ல வந்து ஒரு புல் ஷாட் ஒன்று ஆடுவாரு ஷார்ட் பால. ஸோ அப்படி ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் பேக் அப்படின்னு தான் தோணுச்சு அந்த ஷாட்டை பார்க்கும்போது. அண்ட் அவருடைய இந்த கிளாஸியான ஷார்ட்ஸ் கூட ஷார்ட் பால் வீக்னஸ்ல இருந்தும் அவரை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாரு. நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 4 பொசிஷன் வந்து இந்தியாவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பெருசா டெலிவர் பண்ண போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் அந்த மாதிரியான பொசிஷன்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஷார்ட் பால் ஆட தெரியல, ஓவர்சீஸ்ல எப்படி ஆட போறாருங்கிற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. பட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஸ்ரேயாஸ் 2.0 இது அவருடைய ஒரு ரெடெம்ஷன் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னட் 4 அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் இன்னட் 5 யாருன்னா அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல் இன்னட் 5 போட்டு KL ராகுல் இன்னட் 6 போடுறது அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினபிளான ஒரு இதாக இருந்தது. மறுபடியும் இப்போ நம்மளால பார்க்க முடியுது அக்ஷர் பட்டேல் இன்னட் 5 அப்படின்றத. இந்த ஒரு இதை எப்படி பாக்குறீங்க? அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். 43 பாலுக்கு 41 ரன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான இன்னிங்ஸ். அதுவும் இந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுறது. அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பா அதை நம்ம பார்க்கலாமா? இல்ல KL ராகுல் அது மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இதை? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷர் வந்து இப்போ லாஸ்ட் இந்த 2 ஓடிஐஸ்ல
ஆஸ் அ பவுலரை விட ஒரு ஒரு பேட்ஸ்மேனை தான் மெயினா ஸ்பெசிஃபிக்கா டீம்ல எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்குவாடா இருக்கட்டும் இல்ல சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடை வந்து வெளிவரும்போது ஜடேஜா இருக்கும்போது இதுக்கு ஒரு லைக் டு லைக் பிளேயர் அக்ஷர் பட்டேல் ஸ்குவாட்ல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னொரு விஷயம், 11ஸ்லயே 2 பிளேயர்ஸும் இருக்கும்போது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஏன் டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. பட் அக்ஷர் பட்டேல் ஒரு பவுலர் அப்படிங்கறத விட ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் இது வந்து ஒரு டூ லேட் சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அக்ஷர் பட்டேலோடைய கெப்பாசிட்டி அந்த 6-7ல யூஸ் பண்றதை விட நம்பர் 4 and 5ல இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஒரு அண்டர் ரேட்டட் பேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மேட்சஸ் இந்தியாவுக்காக நிறைய நாக்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல அவர் ஆடின நாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான நாக். ஸோ ஒரு பேட்டரா அக்ஷர் பட்டேல வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோச்சஸ், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாஃப்ஸும் சரி இல்ல இப்பவும் கூட இப்போ ஆடியன்ஸும் ஒரு ஃபேன்ஸ், ஒரு ஜென்ரல் ஃபேன்ஸும் சரி அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பேட்டரா வந்து பெருசா பாக்குறது இல்ல. பட் அவர்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஆஸ் அ பேட்டரா அவர் ஷைன் பண்றதுக்கு. ஸோ நம்பர் 5ல அனுப்புனது அப்படிங்கும் போது ஒரு டூ லேட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெர்ஃபெக்டான டைம்ல வந்திருக்காரு. இனி சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும் இல்ல அடுத்து இந்தியாவுடைய ஃபியூச்சர்னு ஒரு 4-5 இயர்ஸ் அவர் தொடர்ந்து விளையாடுவாரு அப்படின்னு பாக்குறதால 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல அவர் அந்த நம்பர் 5 ஸ்பாட், யுவராஜ் சிங் அந்த பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தார். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், தேவைப்படும் போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவரால் ஒரு 10 ஓவர் கூட போட முடியும் ஓடிஐஸ்ல. அண்ட் ஒரு பிரில்லியன்ட் ஸ்பின் ஃபீல்டரும் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஃப்டர் யுவராஜ் சிங் அந்த இடத்துல ஒரு ஆஃப்டர் யுவராஜ் சிங்கே அந்த நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கும்போது பர்ஃபெக்டான ஆக்சுவலா வந்து ஜடேஜாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இது வந்து யுவராஜ் சிங்கோடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா தான் அக்ஷர் அந்த பொசிஷன்ல பாக்குறேன். சோ இன்னும் நிறைய அந்த நம்பர் 5ல ஆட வச்சோம் அப்படின்னா இந்தியா இன்னும் நிறைய ஓடிஎஸ் இந்த அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ்ல ஆடுறாங்க. சோ நிறைய மேட்சஸ் அவர் வின் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, கூல். நெக்ஸ்ட் அப்படி நம்ம பவுலிங் சைடு போயிட்டோம் அப்படின்னா ஷமி, ஹர்ஷித் ராணாவோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தேடும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு கேமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 பேரோட ஓவருக்குமே கொஞ்சம் அதிக ரன்ஸ் போச்சு. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அதர் ஹேண்ட் பயங்கரமா பவுலிங் போட்டாங்க. குறிப்பா வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் இல்ல ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், ரெண்டுமே நல்ல கேம் சேஞ்சிங் ஸ்பெல்ஸ் 2-3 போட்டு கொடுத்தாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட இந்த பவுலிங் லைன் அப்? ஷமி, ஹர்ஷித் ராணா, பாண்டியா, அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா அண்ட் அக்ஷர், இந்த 6 பேரோட இந்த இது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஓ, நான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இருந்து வந்துடுறேன். நம்ம இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா யூஸ் பண்ணல. ஷமி அண்ட் ஹர்ஷித் ராணாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷமி வந்து ஒரு சின்ன கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் இன்ஜுரி பழைய ஷம்மியா திரும்ப வரல அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். பழைய ஷம்மி அப்படின்னா பவர் பிளேலயே அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும், பால்லே தெரியும். அப்ப ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவருடைய அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதுல வந்து அவர் அந்த ஒரு இதை பேலன்ஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்லயும் சரி நிறைய ரன்ஸ் லீக் ஆகாது. ஆக்சுவலா முகமது ஷமி ஒருவேளை ரன்ஸ் லீக் ஆனாலும் முகமது ஷமிட்டு இருந்து விக்கெட்ஸ் எடுத்து வந்துருவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பழைய முகமது ஷமியா வரல அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஆஃப்டர் இன்ஜுரி அவருடைய கேம்ல ஒரு சின்ன கன்சர்ன் இருந்திருக்கு. அண்ட் ஹர்ஷித் ராணா இப்பதான் டெபியூ ஆயிருக்காரு. நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் மிக்ஸ்அப் நிறைய இருக்கு போடுற பால்ஸ்ல. ஸோ ரெகுலரான ஸ்குவாட்ல இருப்பாரா? அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு வேளை டீமுக்குள்ள வந்தா அவர் இருப்பாரா அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னும் ஏன் ஹர்ஷ்தீப் சிங்கை ஏன் இன்னும் யூஸ் பண்ணல? இந்தியா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஓடிஎஸ்ல. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் ஏன் இன்னும் உள்ள கொண்டு வரல அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ 2 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்கு. அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே ஆடிடுவாங்க எந்த சர்ஃபேஸா இருந்தாலும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி வேற ஏதாச்சும் டீம்ஸ் கூட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹார்திக் பாண்டியா அவரு ஓகே, அவருனால ஒரு 7 to 8 ஓவர்ஸ் போல் பண்ண முடியும். அதை வந்து அவர் டீசெண்டா போல் பண்ணிடுறாரு, ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு மேட்ச்ல. பட் அவரை வந்து ரிலே பண்ண முடியாது. ஒரு 3 சீமர்ஸ் ஆடினாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஒரு 4th சீமரா தான் உள்ள வருவாரு. ஸோ அவர் வந்து அவருக்கு என்ன ஜாப் கொடுக்கப்பட்டுச்சோ அதை வந்து அவர் பெர்ஃபெக்டா பண்ணிடுறாரு. அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா நான் ஜடேஜாவை பத்தி பேசி ஆகணும். 2 கேம்லயுமே ஒரு
சரியான பவுலிங். ஆக்சுவலா என்னன்னா போன போன மேட்ச் ஒரு 3 விக்கெட்ஸ், இந்த மேட்ச் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கும்போது கண்ட்ரோலாவும் போல் பண்றாரு, எக்கனாமிக்கலா போல் பண்றாரு, பவுண்டரிஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது ஜடேஜா இந்த ஒயிட் பால் ஓடின்னு வரும்போது ஜடேஜாவுடைய அந்த ஒரு ஃபார்ம், அந்த ஒரு பவுலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டியிருக்காரு. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில நம்ம துபாயில தான் எல்லா மேட்சஸும் ஆட போறோம். அப்படிங்கும்போது துபாயில வந்து ஸ்பின்னிங் சர்ஃபேஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜடேஜா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீயா இருக்க போறாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில. அண்ட் அவர் கூட அக்ஷர் பட்டேல் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி டெபியூ ஆயிருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி T20ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பரா போல் பண்ணாரு. அதை பார்த்துட்டு தான் இங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அவருமே வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருப்பார். அவர்னால ஒரு கேம் சேஞ்சிங் விக்கெட்ஸ், ஒரு 2-3 விக்கெட்ஸ், அவருடைய கூகுளிஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இந்த T20ஸ்லயே நம்ம பார்த்தோம். அந்த கூகுளிஸ் அவர் நல்ல எஃபெக்டிவா சரியான டைம்ல யூஸ் பண்றாரு. அப்படிங்கும்போது அஹ், இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவருக்கு கேம்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்ல அவருமே ஒரு கீயா இருப்பாரு அலாங் சைடு வித் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல். ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.